தாங்கள் இதற்கு முன்பு இங்கு வந்திருக்கிறீர்களா? ஆமாம், ஆனால் பொருள் வாங்குவதற்காக அல்ல. அற்புதம். இந்த பஜார் இன்று அதிர்ஷ்டம் செய்திருக்கிறது. ஷெஹன்ஷா பஜாருக்கு பொருள் வாங்க வந்திருக்கிறாரே. விலை அதிகமாக இருக்கிறதே, ஏழை மக்கள் எப்படி சாப்பிடுவார்கள்? ஏழை மக்களால் காற்றையும் தண்ணியும் பருகி வாழ முடியுமா என்ன? அரிசி சாப்பிட வேண்டும் என்றால் இந்த விலையைத்தான் கொடுக்க வேண்டும். அட, பகல் கொள்ளையாக இருக்கிறதே. ஒரு வராகனுக்கு அரிசி கிடைக்கும் பொழுது இதையே 3 வராகன் என்கிறீர்கள். இங்க பாருங்கள், கையில் வராகம் இருந்தால் பேசுங்கள், இல்லையில் செல்லுங்கள். தங்களுக்கு என்ன வேண்டும் ஐயா? இந்த அரிசியா? ஒரு படி 20 வராகம். ஒரு படி அரிசியின் விலை என்ன? ஒரு படி 3 வராகம். நீ என்ன கூறுகின்றாய்? மதுராவில் ஒரு படி அரிசி 1 வராகன் தான். யாக்குதா யாக்குதா, இன்று அனைவருக்கும் என்ன ஆகிவிட்டது? இடக்கு மடக்காக கேள்வி கேட்கிறீர்கள். இதோ பாருங்கள் ஐயா, மதுரா எங்கேயோ இருக்கிறது, ஆனால் இது ஆக்ராவாயிற்றே. இங்கு ஒரு படி அரிசியின் விலை 3 வராகம் தான். விலை மலிவாக வேண்டுமென்றால் தாங்கள் மதுராவிற்குத்தான் செல்ல வேண்டும். எங்கிருந்து வருகிறார்களோ தெரியவில்லை, என் உயிரை வாங்குகிறார்கள். சரி, வாருங்கள், வேறொரு கடைக்கு செல்வோம். தூக்கு. ஒரு மூட்டையை கூட உன்னால் தூக்க இயலவில்லையா? போய் ராம்தேவை அனுப்பி வை, சீக்கிரம். வாருங்கள் வாருங்கள், தங்களுக்கு என்ன வேண்டும்? இந்த அரிசியின் விலை என்ன? ஒரு படி 4 வராகன்கள். ஏன் இவ்வளவு அதிர்ச்சி அடைகிறீர்கள்? இதற்கு முன்பாக கடையில் தாங்கள் விலை விசாரித்ததே இல்லை போல இருக்கிறது, அப்படித்தானே? தாங்கள் அந்த கடையிலும் அரிசி பார்த்திருப்பீர்கள். இதோ இதையும் பார்க்கிறீர்கள். குவாலியரிலிருந்து வந்த சுத்தமான தரமான அரிசி. என்ன வாசனை பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். கூறுங்கள், எவ்வளவு வேண்டும்? இந்த பருப்பு மிளகாய் இதனுடைய விலை என்ன? நீங்கள் விலை விசாரிக்க வந்தீர்களா அல்லது கையில் வராகன்கள் உள்ளதா? இதோ பாருங்கள், மதுராவை விட அதிகமான விலையில் தான் இங்கு விற்க வேண்டியுள்ளது. அது ஏனென்றால் அதிகாரிகளையும் சற்று கவனிக்க வேண்டும் அல்லவா? நான் என் கையில் இருந்து காசை கொடுக்க முடியாதல்லவா? அட, ஏன் இப்படி சிலை போல் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? பொருள் வேண்டுமென்றால் வாங்குங்கள், இல்லாவிட்டால் செல்லுங்கள். வந்து விட்டார்கள் காலையில் பிச்சைக்காரர்கள். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? நீ யாரிடம் பேசுகிறாய் என்று தெரிகிறதா? ஓஹோ, நீ என்ன உன்னை அந்த ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது என்று நினைத்துக் கொண்டு விட்டாயோ? செல்லுங்கிருந்தே. தோடல்மல் அவர்களே, மதுராவில் உண்மையாகவே அரிசி 1 வராகமுக்கு கிடைக்கிறதா? ஆம் ஷெஹன்ஷா. பிறகு ஏன் இங்கு அதிகமாக இருக்கிறது? ஏன் எதற்காக விலை கட்டுக்குள் அடங்கவில்லை? அர்க்கா அவர்களே, நாம் உடனடியாக அந்த அதிகாரிகளை கைது செய்தாக வேண்டும். நமக்கு தெரிந்தது இவ்வளவுதான் ஷெஹன்ஷா. அவன் கூறியதை கேட்டீர்கள் அல்லவா? மேலதிகாரிகளுக்கும் தர வேண்டியுள்ளது என்றானே. அர்க்கா அவர்களே, உணவுத்துறையில் அமர்த்தப்பட்டிருக்கும் அனைத்து அதிகாரிகள் மீதும் விசாரணையை உடனே ஆரம்பியுங்கள். இதற்கு யாரெல்லாம் பொறுப்பு என்பதை நான் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். வாருங்கள். இது அநியாயம். எங்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது. இது அரசாங்கத்தின் ஆணை. அனைவரும் கட்டுப்பட வேண்டும். நாங்கள் திரும்பவும் வரியை செலுத்த மாட்டோம். போன முறை கூட இவ்வாறு கேட்டதில்லையே, இம்முறை மட்டும் ஏன் கேட்கின்றீர்கள்? இது மிகவும் அநியாயம். அரசு ஆணையை எதிர்ப்பவன் துரோகியாக கருதப்படுவான். செல்லுங்கள், இல்லை என்றால் இங்கேயே தண்டனை அளிப்போம். இது அநியாயம், எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அக்கா அவர்களே, அங்க என்ன நடக்கிறது என்று பாருங்கள். என்ன நடக்கிறது இங்கே? என்ன பிரச்சனை? எதற்காக இந்த வாக்குவாதம்? இவர்கள் வரி வசூலிக்கின்றார்கள். எங்களிடம் முன்னதாகவே யாத்திரை வரியை வசூலித்து விட்டனர். மீண்டும் கேட்கிறார்கள். இது அநியாயம். முடியாது. இந்துக்களான நாங்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் இல்லையா? ஹுசூர், இந்து மத பக்தி குழுவை சேர்ந்தவர்கள் தீர்த்த யாத்திரை சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் 2 முறை வரியை வசூலிப்பதாக கூறுகிறார்கள். வரியா? நீ தீர்த்த யாத்திரைக்கு செல்கின்றாய், ஆகையால் வரி கட்டியே ஆக வேண்டும். ஆனால் ஐயா, தீர்த்த யாத்திரைக்கு செல்வது எங்களுடைய தார்மீக அதிகாரம். அதற்காக நாங்கள் வரி எதுவும் கட்ட மாட்டோம். இது சட்டவிரோதமான செயல். நீ எனக்கு சட்டத்தை கற்றுக் கொடுக்கின்றாயா? சேவகர்களே, இவர்கள் அனைவரையும் கைது செய்யுங்கள். விட்டுவிடுங்கள் சகோதரர்களே, இவர்களுக்கு இதை பற்றி கூறி எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த ராஜ்யத்தில் ஜோதா பேகம் கூறியதையே யாரும் கேட்கவில்லை. நாமோ சாதாரண பிரஜைகள், நாம் கூறி கேட்பார்களா? நம்மிடம் ஒரே ஒரு வழிதான் உள்ளது. ஒன்று நம்மை நாமே மாய்த்துக் கொள்ள வேண்டும், அல்லது வேறு ராஜ்யம் தான் பார்த்து கொண்டு செல்ல வேண்டும். உங்களுக்கு சாட்டையால் சொன்னால் தான் புரியும் என்று நினைக்கிறேன். தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? உனக்கு எவ்வளவு தைரியம்?
அரசு அதிகாரியே எதிர்க்கின்றாயா? அரசாங்க கட்டளைப்படி யாரும் இந்து மக்களை கொடுமைப்படுத்தக்கூடாது மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட வரிக்கு அதிகமாக வசூலிப்பதும் குற்றம். நான் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று நீ எனக்கு சொல்லித்தர வேண்டாம். மரியாதையாக இங்கிருந்து சென்று விடு. நீ முகலாயர்களுக்கே ஒரு அவமானமாவாய். செல், இங்கிருந்து சென்று விடு. அக்கா அவர்களே, நாளை தர்பாருக்கு இந்த சிப்பாயையும் இந்து மக்களையும் அழைத்து வாருங்கள். இதற்கு நான் ஒரு முடிவு கட்டப் போகிறேன். இவர்களுக்கு இதை பற்றி கூறி எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த ராஜ்யத்தில் ஜோதா பேகம் கூறியதையே யாரும் கேட்கவில்லை. நாமோ சாதாரண பிரஜைகள். நாம் கூறி கேட்பார்களா? நம்மிடம் ஒரே ஒரு வழிதான் உள்ளது. ஒன்று நம்மை நாமே மாய்த்துக் கொள்ள வேண்டும், அல்லது வேறு ராஜ்யம் தான் பார்த்து கொண்டு செல்ல வேண்டும். வணக்கம் சென்ஷா. தங்களுக்கு என்னுடைய உதவி தேவைப்படுகிறதா? இல்லை, எதுவும் வேண்டாம். என்னை தனிமையில் இருக்க விட. ஆமாம், என்ன இது? இது என்ன உணவு? தீர்த்த யாத்திரைக்கு செல்லும் பொழுது இப்படிப்பட்ட உணவை தான் உண்ண வேண்டும். தாங்கள் என்னுடன் இல்லாதது எனக்கு வெறுமையை தருகின்றது ஜோதா பேகம். அதனால் தான் உங்கள் ஓவியத்தோடு பேசுகிறேன். வணக்கம் ஷென்ஷா. ஆதாப் ஜோதா பேகம். அமருங்கள். எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை ஜோதா பேகம். எதற்காக இந்த நாணயங்களை பெட்டியில் வைக்கிறீர்கள்? இவை எதற்காக? இந்த நாணயம்தான் அனைத்து சங்கடங்களில் இருந்து நம்மை காப்பாற்றுகிறது. என்னால் முடிந்தவரை நான் சேமித்து வைக்கிறேன். சரி, ஆனால் ஏன்? எதற்காக? ஏழைகளுக்கு இதை கொடுத்து நான் உதவி செய்வேன். தாங்கள் எது போன்ற உதவியை செய்வீர்கள் ஜோதா பேகம்? எல்லா உதவியும் தான். உதாரணத்திற்கு சொன்னால், தீர்த்த யாத்திரைக்கு செல்பவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். யாத்திரைக்கு செல்பவர்கள் தன் இஷ்ட தெய்வத்தை வணங்க விருப்பப்படுவார்கள். ஆனால் அதற்கு அவர்களிடம் தேவையான பணம் இருக்காது. அதனால் நான் இதை அவர்களுக்கு வழங்கி அவர்கள் தீர்த்த யாத்திரையை முடித்து வைப்பேன். அவர்களும் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். தீர்த்த யாத்திரைக்கு வரி விதிப்பது தவறு என்று கூறுகிறீர்களா? நீங்கள் ஷெஹன்ஷா, இந்த ராஜ்யம் உங்களுடையது. எது சரி எது தவறு என்று தாங்கள் மட்டும்தான் கூற முடியும். எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதைத்தான் என்னால் செய்ய முடியும். இருப்பினும் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன், பதில் கூறுவீர்களா? ஒருவேளை நீங்கள் தர்காவிற்கு செல்வதற்கு முன்பு யாராவது உங்களிடம் வரி கேட்டால், அதனால் உங்கள் பக்திக்கு தடங்கள் ஏற்பட்டால் தாங்கள் என்ன செய்வீர்கள்? நான் ஃபத்தேர்பூர் சிக்கரிக்கு செல்லும் போது தாங்கள் என்ன கூற வந்தீர்கள் என்று எனக்கு இப்போதுதான் புரிகிறது ஜோதா பேகம். அதுவும் தாங்கள் சென்ற பிறகுதான் எனக்கு புரிய வருகிறது. அதற்கு காரணம் என்ன? ஏன்? வணக்கம் ஷெஹன்ஷா.
நேற்று என் சிப்பாய்களிடம் தாங்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை எதிர்த்து போராட்டம் செய்கிறீர்களா? இல்லை ஷெகன்ஷா, அவ்வாறெல்லாம் ஒன்றுமில்லை. நாங்கள் உங்கள் மீது அதிக மரியாதை வைத்துள்ளோம். ஆனால் எங்களுக்கு சில குறைகள் இருக்கின்றது. ஆம் ஷஹின்ஷா, இந்த ராஜ்யத்தில் இந்துக்களுக்கு என்றுமே சரியான மரியாதையை அளித்ததில்லை. நாங்கள் இந்த நாட்டு பிரஜையே இல்லை என்பது போல எங்களை நடத்துகிறார்கள். எங்கள் செல்வத்தை பறித்துக் கொள்கிறார்கள். கேட்டால் எங்களை அடிக்கிறார்கள். நாங்கள் தீர்த்த யாத்திரை செல்வதற்கும் எங்களிடம் வரி வசூலிக்கிறார்கள். நாங்கள் இந்துதான், தங்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. இருப்பினும் நாங்கள் இந்த நாட்டு பிரஜைகள். தாங்கள் முகலாயர்களுக்கு மட்டும்தான் ஷெஹன்ஷாவா? வார்த்தையை அளந்து பேசுங்கள். நீங்கள் ஷாயன்ஷா முன்பு பேசுகிறீர்கள். அக்கா அவர்களே, மன்னிக்க வேண்டும் அரசே. நாங்கள் இதை பற்றி பேசினாலே எங்களை தடுக்கிறார்கள். எந்த உரிமையும் தராமல் எங்களை துரத்தி அடிக்கிறார்கள். இதுதான் நியாயமா சொல்லுங்கள்? இனி தாங்கள் யாரும் பொறுமையாக இருக்க வேண்டாம். அநியாயமும் நடக்காது. நீங்கள் என்ன கூற வேண்டுமோ அதை இங்கு தைரியமாக கூறலாம். இனி நாங்கள் என்ன கூறுவது ஷெகன்ஷா? எங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், எங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் போல் தோன்றுகிறது. எங்கள் வீடுகளை விட்டுவிட்டு ஏதாவது இந்து ராஜ்யத்திற்கு சென்று விடலாம் போல் தோன்றுகிறது. இந்து குடும்பத்தில் பிறந்ததால் நாங்கள் என்ன தவறு செய்தோம்? தவறு உங்களோடதும் அல்ல, என்னோடதும் அல்ல. ஒரு ஷெஹன்ஷாவாக நான் இருந்தும் கூட இங்கே நடக்கும் அநியாயங்கள் எனக்கு தெரியாமல் போய்விட்டது. என் பிரஜைகளுக்கு கொடுமை நடக்கின்றது. நான் நன்றாக யோசித்து அதை உணரவும் செய்தேன். இந்து தீர்த்த யாத்திரைக்கு வரி வசூலிப்பது அநியாயம்தான். அதனால் நான் இன்று பிரகடனம் செய்கின்றேன், இனி எந்த ஒரு இந்துவிடமும் தீர்த்த யாத்திரைக்கு வரி வசூலிக்க கூடாது. ஆனால் இந்த சட்டம் பல வருடங்களாக இருக்கின்றது. வரி வசூலிப்பது பாட்ஷா ஹுமாயூன் காலத்திலிருந்தே இருந்து வருகிறது. ஆம் ஒசூர், வரி வசூலிப்பது நியாயம்தான். அக்கா அவர்களே, நான் முன்பே கூறியிருக்கிறேன், இப்போதும் கூறுகிறேன். ஒரு விஷயம் பல வருடங்களாக நடந்து வருகிறது என்றால் அது நியாயமாகாது. இதை கூறுங்கள். தாங்கள் ஏதாவது ஒரு தர்காவிற்கு செல்கிறீர்கள். அப்போது உங்களை தடுத்து உங்களிடம் வரி வசூலித்தால் தாங்கள் என்ன செய்வீர்கள்? அதை நியாயம் என்பீர்களா? பிறகு முனீம் கான், இந்த வரி வசூலிப்பதும் அநியாயம்தான். குதாவை பார்க்க போபவர்களை தடுப்பதும் மிகவும் அநியாயம்தான். ஒருவேளை தர்காவின் வாசலில் இப்படி நடந்தால் அதை குதா பொறுத்துக் கொள்வாரா? நியாயத்தை கேட்பவர்களுக்கு அதை அளிக்காமல் இருப்பதுதான் மிகவும் அநியாயம். நம் அதிகாரத்தையும் வீரத்தையும் காட்டி ஒருவரிடம் அநியாய வரி வசூலிப்பது குற்றமாகும். இஸ்லாமிய மதத்தில் வரி வசூலிப்பது குற்றமாகும். ஏனென்றால் வரி செலுத்துபவன் மனதில் அது ஒரு வலியை ஏற்படுத்தி மனதை காயப்படுத்துகிறது. அதனால் யார் ஒருவர் தன் குதாவை காண விரும்புகிறாரோ அவரை நாம் தடுத்தால் அது பாவமாகத்தான் கருதப்படும். அக்கா அவர்களே, நேற்று இவர்களை கொடுமைப்படுத்திய சிப்பாய்களை உடனே என் முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள். நீ யாருடைய அனுமதி பெற்று இவர்களை கொடுமைப்படுத்தினாய் என்பதையும், நீ யாருடைய கட்டளையால் நிர்ணயிக்கப்பட்ட வரியை விட அதிகமான வரியை வசூலித்தாய் என்பதையும் நான் இப்போது இங்கு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஒசூர், அவ்வாறு எதுவுமே நடக்கவில்லை. தங்களுக்கு தவறான செய்தி வந்திருக்கிறது. வாயை மூடு. நான் அங்குதான் இருந்தேன். நீ தெரிந்து கொள்வதற்காக கூறுகிறேன். நீ வீசிய சாட்டையை பிடித்தது வேறு யாரும் அல்ல, அது நான் தான். திறந்த வழியில் தைரியமாக கொள்ளையடிக்கின்றாய். நிர்ணயிக்கப்பட்ட வரியை விட 3 மடங்கு அதிகமாக பணத்தை வசூலிக்கிறாய். இது அநியாயம். இதை நான் முழுமையாக கண்டிக்கிறேன். அக்கா அவர்களே, ஒரு பாவமும் செய்யாத மக்களை கொடுமைப்படுத்தியதால் இவனுக்கு 100 சாட்டை அடி வழங்க வேண்டும். வேண்டாம் ஒசூர், வேண்டாம். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து வரியை அதிகமாக வசூலித்த காரணத்திற்காக இவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் மற்றும் இவர்களின் அனைத்து சொத்துக்களையும் முடக்க வேண்டும். அக்கா அவர்களே, நேற்று நம்மிடம் அதிக விலையில் அரிசி விற்ற அந்த கடைக்காரனை உடனே இங்கு அழைத்து வாருங்கள். கடைக்காரனை அழைத்து வாருங்கள். ஷெஹன்ஷா அவர்கள் வாழ்க வாழ்க. உன்னை போன்ற மானம் கெட்ட வியாபாரிகள் என்னுடைய ராஜ்யத்தில் இருந்தால் நான் எவ்வாறு வாழ்வது? இந்த முகலாய ராஜ்யம் எவ்வாறு தழைத்து நிற்கும்? யாருடைய கட்டளையின்படி நீ நிர்ணயித்த விலையை விட 3 மடங்கு அதிகமாக விலை வைத்து விற்றாய் என்பதை கூறு. எங்கள் மீது கருணை காட்டுங்கள். நாங்கள் தவறு செய்து விட்டோம். உழைத்து சம்பாதித்த பிரஜைகளின் பணத்தை கொள்ளையடிப்பது தவறு மட்டுமல்ல, அது மிகப்பெரிய குற்றமாகும். இவர்களை கைது செய்து விசாரணை ஆரம்பியுங்கள். இவர்களுடைய கடைகளை தாழிடுங்கள். எந்தெந்த அதிகாரி சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை உடனே கண்டுபிடியுங்கள். ஷெஹன்ஷா அவர்கள் வாழ்க வாழ்க. உன்னை போன்ற மானம் கெட்ட வியாபாரிகள் என்னுடைய ராஜ்யத்தில் இருந்தால் நான் எவ்வாறு வாழ்வது? இந்த முகலாய ராஜ்யம் எவ்வாறு தழைத்து நிற்கும்?
யாருடைய கட்டளையின்படி நீ நிர்ணயித்த விலையை விட 3 மடங்கு அதிகமாக விலை வைத்து விற்றா என்பதை கூறு. ஹுசூர், நான் ஹுசூர், எங்கள் மீது கருணை காட்டுங்கள். நாங்கள் தவறு செய்து விட்டோம். உழைத்து சம்பாதித்த பிரஜைகளின் பணத்தை கொள்ளையடிப்பது தவறு மட்டுமல்ல, அது மிகப்பெரிய குற்றமாகும். இவர்களை கைது செய்து விசாரணை ஆரம்பியுங்கள். இவர்களுடைய கடைகளை தாழிடுங்கள். எந்தெந்த அதிகாரி சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை உடனே கண்டுபிடியுங்கள். என் மீது கருணை காட்டுங்கள் ஹுசூர், மன்னித்து விடுங்கள். தொடர்மல் அவர்களே, நம்முடைய நம்பிக்கைக்குரிய அதிகாரிகளை பசாரில் விசாரணைக்காக அமர்த்துங்கள். நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட எவன் ஒருவன் அதிகமாக விற்றாலும் அவனை நேரடியாக என்னிடம் அழைத்து வரும்படி கூறுங்கள். இது மிகப்பெரிய பிரச்சனை. இதை உடனே அமல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய தண்டனை அளிக்க வேண்டும். ஷெஹன்ஷா, ஏதோ தவறு நடந்து விட்டது. எங்களை மன்னித்து விடுங்கள். இனி இவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ளவே மாட்டோம். வேண்டாம், ஹுசூர், வேண்டாம். ஒரே ஒரு வாய்ப்பு ஷெஹன்ஷா. அளியுங்கள். ஜலாலுக்கு என்ன ஆகிவிட்டது? தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் முடிவாகிவிட்டது. லஞ்சம் வாங்கியவனுக்கு முடிவு காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு ஷெஹன்ஷா தன் மக்களுக்கு தந்தையை போன்றவன். அவன் முன்பு அவன் குழந்தை உதவியற்ற நிலையில் தற்கொலை செய்து கொள்ள போகும்போது அது அந்த தந்தைக்கு மிகவும் வெட்கப்பட வேண்டிய விஷயம். நான் ஒப்புக்கொள்கிறேன், வரியை வசூலிப்பது முகலாயரின் ஒரு சட்டம் தான். ஆனால் அதற்காக அந்த சட்டத்தினால் ஒரு சாதாரண பிரஜை கொடுமையை அனுபவிக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. வரியை வசூலிப்பது ராஜ்யத்தை மேம்படுத்துவதற்காகத்தான், பிரஜைகளை கொடுமைப்படுத்த அல்ல. இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஷெஹன்ஷா. உணவுப் பொருட்களுக்கு அதிக விலையை நிர்ணயிப்பது, வற்புறுத்தி வரியை வசூல் செய்வதற்கு தடை விதிப்பது, இவற்றை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த தீர்த்த யாத்திரை வரியை நீக்கியது எங்களுக்கு நியாயமாகப்படவில்லை. சரி, அது நியாயமில்லை என்றால் இன்றிலிருந்து ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் வரி செலுத்த வேண்டும் கூறுங்கள். இதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஹுசூர், தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு இஸ்லாமியர்களிடம் வரி வசூலிப்பதா? சட்டம் நியாயம் என்பது அனைவருக்கும் சமம்தான். அது இஸ்லாமியர்களாக இருந்தால் என்ன, இந்துவாக இருந்தால் என்ன. இந்துக்கள் வரி செலுத்த வேண்டும் என்றால் இஸ்லாமியர்களும் வரி செலுத்த வேண்டும். இஸ்லாமியர்கள் வரி செலுத்த வேண்டாம் என்றால் இந்துக்களும் வரி செலுத்த கூடாது. என்னை மன்னித்து விடுங்கள் ஷெஹன்ஷா. இந்த ராஜ்யத்தின் சட்டத்தை தாங்கள் மீறுகிறீர்கள். ஒரு பாஷாவிற்கு முன்பு அனைவரும் சமம்தான். அது இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி. ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள், நான் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பாஷா அல்ல, இந்துஸ்தாவின் ஷெஹன்ஷா. என் ராஜ்யத்தின் சட்டம் அனைவருக்கும் சமமே. அது இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி. என் ராஜ்யத்தில் விளையும் பயிர்களை நடுவதில் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள், இந்துக்களும் இருக்கிறார்கள். என்னை காப்பாற்றுவதற்காக ஆதம் கானும் காயப்பட்டிருக்கிறான், பகவான் தாசும் காயப்பட்டிருக்கிறார். அத்கா அவர்கள் எனக்கு எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறாரோ அதே அளவுக்கு தோழர்களும் இருக்கிறார். தாங்கள் இங்கு பல வருடங்களாக இருக்கிறீர்கள். மதகுருவும் கூட தங்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும். அந்த குதா மழையை பொழியும் போது இஸ்லாமியர்களுக்காக மட்டுமே பொழிவதில்லை. காற்று கூட அனைவருக்கும் பொதுவாகத்தான் வீசுகிறது. இந்துக்களும் என்னை ஷெஹன்ஷாவாக பார்க்கிறார்கள், அவர்களும் என்னை நாடி வருகிறார்கள். பிறகு எதற்காக இந்த பாகுபாடு? மன்னிக்க வேண்டும் ஷெஹன்ஷா. இதை பார்க்கும்போது தங்களுக்கு மதத்தின் மேல் இருக்கும் நம்பிக்கை குறைவதாக தெரிகிறது. ஏனெனில் நமது கலாச்சாரத்தை மீறியவர்களுக்கு தண்டனை வழங்காமல் தர்பாரிலும் அமர்த்தி விட்டீர்கள். ஒரு ஷெஹன்ஷாவின் சட்டத்திற்கும் அவனுடைய நம்பிக்கைக்குரியவனும் இருக்கும்போது மட்டும்தான் அவனுடைய தர்பார் நன்றாக இருக்குமே தவிர குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவனால் அல்ல. இதுவரை நான் நியமித்தவர்கள் அனைவரும் முகலாய சாம்ராஜ்யத்தின் நன்மையை பற்றி யோசிப்பவர்கள். அவர்கள் எனக்கு விசுவாசமாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, எந்த மதம் கூறுகிறது, எந்த கலாச்சாரம் கூறுகிறது, இரு மனிதர்களுக்கு இடையில் வித்தியாசம் பார்க்க வேண்டும் என்று என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். இன்று வரை மற்ற மதத்தினரை விட என்னை அதிகமாக ஏமாற்றியது என் மதத்தினர்கள் தான். தாங்கள் கூறுவது மிகவும் சரி ஹுசூர். ஆனால் இப்போது நீங்கள் வரியை ரத்து செய்தால் அது கஜானாவை பாதிப்புக்குள்ளாக்கும், நம்முடைய ஆதாயமும் குறையும். அவன் கூறியது நியாயம்தான். வரியை தளர்த்து விட்டால் ராஜ்யத்தை எவ்வாறு நடத்துவது? அவர் கூறுவதும் சரிதான். தொடர்மல் அவர்களே, தாங்களே கூறுங்கள், நாம் இந்த வரியை தளர்த்தாவிட்டால் அதன் காரணமாக முகலாயர்கள் ராஜ்யத்திற்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படுமா? இதை அமல்படுத்தும் பொழுது ஆரம்பத்தில் கஜானாவின் மீது பாதிப்பு ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால்
சிறிது காலம் கழித்து அது நமக்கு நன்மையை உண்டாக்கும். ஏனென்றால் இந்த வரியை தளர்த்தினால் மக்களுக்கு நம்பிக்கை வரும், புரட்சி குறைந்துவிடும். அவர்களை அடக்குவதற்கான நாம் செய்யும் செலவும் குறைந்துவிடும். மற்ற வியாபாரம் பொருட்கள் மீது குறைவான வரிகளை போட்டு இந்த நஷ்டத்தை ஈடு செய்ய முடியும். ஏனென்றால் இதனால் ஏழை மக்கள் எந்த பாதிப்பும் அடைய மாட்டார்கள். சிறிய நஷ்டத்தை தாங்கிக் கொண்டால் பிரஜைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இதுவும் ராஜதர்மமே. இது தவறு ஷஹன்ஷா. ராஜ்யத்தின் செலவுகளை கட்டுப்படுத்தி வரியை தளர்த்துவது சிறிதும் சரியல்ல. போதும் மால்வி அவர்களே, நான் தங்களுக்கு முன்பே கூறிவிட்டேன். விஷயம் மதம் சம்பந்தப்பட்டது இல்லாமல் அது அரசு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அதில் ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் நான் அதை தாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று. என்னுடைய இந்த முடிவில் யாருக்காவது விருப்பமில்லை என்றால் இப்போதே இந்த தர்பாரை விட்டு சென்று விடுங்கள். எனக்கு அவர்கள் தேவையில்லை. எனக்கு என் பிரஜைகளின் சந்தோஷம் தான் முக்கியமே தவிர என்னுடைய கஜானாவை பற்றிய கவலை இல்லை. யாத்திரை வரியை தடை செய்வதாக நான் இன்று பிரகடனம் செய்கின்றேன். அக்கா அவர்களே, இந்த கட்டளையை நமது ராஜ்யத்தின் அனைத்து பகுதிகளிலும் அமல்படுத்துங்கள். ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முஹம்மத் வாழ்க வாழ்க! 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 நன்றாக கேளுங்கள். இந்த உத்தரவு ஒவ்வொரு நகரத்திற்கும், ஒவ்வொரு கிராமத்திற்கும், ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் உடனடியாக சென்று அடைய வேண்டும். தீர்த்த யாத்திரைக்கு வரி தடை செய்யப்பட்டுள்ளது அனைவருக்கும் தெரிய வேண்டும். இன்றிலிருந்து எந்த ஒரு இந்துவிடமும் தீர்த்த யாத்திரை செல்வதற்கு வரியை வசூலிக்க கூடாது. கேளுங்கள், கேளுங்கள், அனைவரும் கேளுங்கள். அனைத்து கிராமவாசிகளே கேளுங்கள். இது ஷெஹன்ஷாவின் கட்டளை, கேளுங்கள். அனைத்து கிராமவாசிகளுக்கும் நகரவாசிகளுக்கும் பாஷாவின் கட்டளையை கூறப்போகிறேன். யாத்திரை வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இனி எந்த ஒரு இந்துவும் யாத்திரை செல்வதற்காக வரி கட்ட வேண்டாம். இதன் பிறகு யாராவது தீர்த்த யாத்திரை வரியை வசூல் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு நிச்சயம் தண்டனை வழங்கப்படும். இப்படிக்கு ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முஹம்மத். ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முஹம்மத். வணக்கம் மகாராஜா. ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். உன் முகத்திலேயே அது ஒரு விசித்திரமான செய்தி என்பது தெரிகிறது. கூறு. நான் இப்பொழுது ஆக்ராவிலிருந்துதான் வருகின்றேன். முகலாயர்களின் பாட்ஷா ஜலால் அவர்கள் இந்துக்கள் மீது திணிக்கப்பட்ட யாத்திரை வரியை ரத்து செய்து விட்டாராம். மற்றும் இந்து பிரஜைகள் அவரை மனம் திறந்து வாழ்த்துகின்றனர். யாத்திரை வரி ரத்து செய்யப்பட்டதா? இதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? இந்த யாத்திரை வரியை ரத்து செய்ததற்கு பின்னால் ஜலாலுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் என்று தெரியவில்லை. ஒருவேளை ஜலாலுடைய மனது மாறிக்கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். அவர் மனதில் இந்து மதத்தின் மீது மரியாதை கூடிக்கொண்டே இருக்கிறது. அது போய். அவர் ஒரு முகலாயர். அவருடைய உத்தேசம் இந்த பாரதத்தை ஆள வேண்டும் என்பது. நிச்சயமாக இதற்கு பின்பு ஏதோ ஒரு ராஜதந்திரம் இருக்க வேண்டும். இதற்கு பின்பு ராஜதந்திரம் இருக்கிறதா இல்லையா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இதால் ஜலாலிற்கு நிறைய நன்மைகள் உண்டு. இந்துக்கள் அவர் புறம் செல்வார்கள். இது நமக்குத்தான் பிரச்சனை. ஜலால் இதையெல்லாம் யோசித்துதான் செய்கிறார் என்றால் அவர் நிச்சயமாக ஒரு புத்திசாலிதான். இருப்பினும் என் மனதில் அவரை பற்றிய எண்ணம் என்றும் மாறாது. அவர் நம் நாட்டை சேர்ந்தவர் அல்ல. ஆனாலும் நம் நாட்டை ஆள நினைக்கிறார். எப்பாடுபட்டாவது அவரை நம் தேசத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். நான் அவரை சந்திக்கும் போதெல்லாம்
எதிரி என்ற கண்ணோட்டத்தில் தான் சந்திப்பேன். மகாராஜா பிரதாப் அவர்கள், மகாராஜா பிரதாப் அவர்கள், மகாராஜா பிரதாப் அவர்கள். ஜலால் இந்த செயலால் இந்துக்களின் மனதில் இடம் பெற்று விட்டார். அவரை அனைவரும் விரும்புகிறார்கள். ராஜபுத்திர இனத்தை சேர்ந்த அனைவரும் அவரை எதிர்க்காத வரையில் அந்த ஜலாலை அழிப்பது மிகவும் கடினமாகும். மகாராஜா கூறியது உண்மைதான். ஷகன்ஷா அவர்களுக்கு வெற்றியுண்டாகட்டும். மோத்திபாய் மற்றும் சில இந்து அடிமைகள் தங்களை பார்க்க விரும்புகின்றார்கள். அவர்களை வர சொல். வணக்கம் ஷெஹன்ஷா. கூறுங்கள், எதற்காக வந்தீர்கள்? சேன்ஷா, நாங்கள் அனைவரும் உங்களுக்கு நன்றி கூற வந்தோம். தீர்த்த யாத்திரை வரியை ரத்து செய்து எங்கள் அனைவருக்கும் கருணை புரிந்திருக்கிறீர்கள். கடவுள் அருளால் தாங்கள் வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். சேன்ஷா அவர்கள், நமது சேன்ஷா அவர்கள். சேன்ஷா, இன்று ஜோதா பேகம் இருந்திருந்தால் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்திருப்பார். அவர் இங்கு இல்லை என்பதுதான் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. சரி சேன்ஷா, எங்களுக்கு விடை கொடுங்கள், நாங்கள் வருகிறோம். இந்த விஷயம் ஜோதா பேகத்திற்கு தெரிய வரும்போது அது அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும் என்று நம்புகிறேன். சகுனிபாய், பிரசாதம் எடுத்துக் கொள்ளுங்கள். நீ திரும்பி செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது ஜோதா பேகம். ஆம், என்னுடைய பூஜை முடிவடைய போகின்றது. அரண்மனைக்கு திரும்பி செல்ல போகிறேன். நீ ஒரு விஷயத்தை கவனிக்கவில்லை. நான் உன்னை ஜோதா பேகம் என்று அழைத்தேன், இளவரசி ஜோதா என்று அல்ல. நீ இப்பொழுது யாத்திரை செல்ல வேண்டும். ஏனென்றால் உன் பிரஜைகள் தங்கு தடையில்லாமல் யாத்திரைக்கு செல்ல போகிறார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. விதியினுடைய விளையாட்டு மனிதர்களுக்கு புரியாது ஜோதா. நீ செல்ல வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என்பதை மட்டும் புரிந்து கொள், அது போதும் ஜோதா. செல் ஜோதா, நீ புறப்படுவதற்கான ஏற்பாட்டை செய். போ. ஜெய் மகாகாளி. நீங்கள் என்னை பற்றி நினைக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த செய்தியை கேட்டவுடனே ஒரு முறையாவது என்னை பற்றி தாங்கள் நினைத்து பார்ப்பீர்கள். நான் உள்ளே வருவதற்கு அனுமதி தாருங்கள் ஷெஹன்ஷா. தாயே, தாங்கள் உள்ளே வர எந்த அனுமதியும் தேவையில்லை தாயே, வாருங்கள். தாங்கள் அமருங்கள். நான் தங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுவதற்காக வந்திருக்கின்றேன். தாங்கள் இப்பொழுது கொடுத்த தீர்ப்பு அது இந்த இந்துஸ்தானின் சரித்திரத்தில் நிச்சயமாக தனிப்பட்ட இடத்தை பிடிக்கும். நன்றி தாயே. என் முயற்சி ஒன்றை சார்ந்திருக்கிறது. என் ராஜ்யத்தில் எந்த ஒரு அநியாயமும் நடக்கக்கூடாது தாயே. ஆனால் சில சமயம் காலம் செல்லும் போது ஷெஹன்ஷாவால் அமைக்கப்பட்ட விதிமுறைகளும் மாறித்தானே ஆக வேண்டும். நாம் காலத்தோடு செல்ல வேண்டும் என்பதை மட்டும் கருத்தில் கொள்ள வேண்டும் தாயே. எனக்கு புரிகின்றது. தொடர்ந்து பின்பற்றி வந்த வழிமுறைகளை திடீரென்று மாற்றி அமைப்பது மிகவும் கடினம்தான். தாங்கள் பிரஜைகளின் நன்மைக்காக இந்த முடிவை எடுத்துள்ளீர்கள். ஆனால் முகலாயர்கள் இந்துக்களுக்கு அதிக இடம் தருவதாக கருதுகிறார்கள். ஆனால் நாணயத்திற்கு இன்னொரு பக்கமும் இருக்கின்றதல்லவா? அது எனக்கும் நன்றாக தெரியும் தாயே. நாம் அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியாது. இருந்தாலும் என் தந்தை என்னிடம் எப்போதும் ஒன்றை கூறுவார். ஷெஹன்ஷாவின் மணிமகுடத்தில் இருக்கும் நவரத்தினங்கள் மட்டும்தான் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அதைவிட அதில் மறைந்திருக்கும் முற்களை யாரும் அறிய மாட்டார்கள். அதை அவன் ஒருவனால் மட்டுமே உணர முடியும் என்று. தாயே, நான் எப்போது ஒரு முடிவை எடுத்தாலும் அது பிரஜைகளின் நன்மைக்காகத்தான் இருக்கும். நான் எப்போதும் அவர்களுடைய உணர்வுகளை நிச்சயமாக புண்படுத்த மாட்டேன் தாயே. நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொண்டதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உணர்வுகளையும் புரிந்து கொண்டீர்கள். தாயே, தாங்கள்
ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? இன்று தர்பாரில் மகா மந்திரியிடம் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் விவாதம் ஏதும் செய்யவில்லை. அவர் மகா மந்திரி ஆவார். அவர் வேதனை அடைந்திருப்பார். தாயே, அவரிடம் பதவி மட்டும்தான் இருக்கின்றது. ஆனால் அரசு விஷயத்தில் தலையிட எந்த அதிகாரமும் இல்லை. நானும் பார்த்தேன். அவர்கள் தலை குனிந்த வண்ணம் இருந்தார்கள். நான் அவரிடம் இதை பற்றி ஏதாவது கேட்டிருந்தால் அவர்கள் இன்னும் தலை குனிந்திருப்பார்கள். அது கஷ்டமாக இருக்கும். அதனால் அவரிடம் அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அவர் எனக்கு கொடுத்த மனக்காயம் என் வாழ்நாள் முழுவதும் ஒரு ரணமாகவே இருக்கும். அந்த காயத்தை நான் பெரிதாக்க விரும்பவில்லை தாயே. குதா தங்களை இந்த மன கஷ்டத்திலிருந்து விரைவில் வெளியே கொண்டு வர வேண்டும். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தாங்கள் பிரஜைகளின் மனதில் மிகவும் நல்ல இடத்தை பிடித்து விட்டீர்கள் என்பதை நினைக்கும் பொழுது தங்களுக்கு வெற்றி கிடைக்க நான் குதாவிடம் வேண்டிக் கொள்கிறேன். குதாஃபிஸ். அல்லாஃபிஸ். தங்கள் யாத்திரை நன்றாக அமையட்டும். என்னுடைய இந்த சிறு உதவியால் தங்கள் யாத்திரை வரியின் சுமை குறையும் என்று நினைக்கிறேன். வாருங்கள். இளவரசி ஜோதா, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இவ்வளவு மகிழ்ச்சி அடையும்படி அப்படி என்ன சுப செய்தி? ஆக்ராவிலிருந்து செய்தி அறிவிப்பாளர் வந்திருக்கிறார். அவர் சந்தையில் நின்று கட்டளையை படித்தார். ஷெஹன்ஷாவின் ராஜ்யத்தில் இருக்கும் இந்து பிரஜைகளுக்கு தீர்த்த யாத்திரை வரியை ரத்து செய்திருக்கிறார். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஷெஹன்ஷா தீர்த்த யாத்திரை வரியை ரத்து செய்து விட்டாரா? பிரஜைகளுக்கு மிகுந்த உதவியை புரிந்திருக்கிறார். அனைவர் ஆசிர்வாதமும் அவருக்கு கிடைக்கும். குமாரி ஜோதா, இனி எங்களுக்கு இந்த நாணயங்கள் தேவைப்படாது. இதை வேற ஒரு நல்ல காரியத்திற்கு பயன்படுத்துங்கள். ஷெஹன்ஷா அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். பிரஜைகள் மீது அவர் மிகப்பெரிய கருணையை காட்டியுள்ளார். நாங்கள் அனைவரும் அவருக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அவருடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று. ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள், ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள். ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள், ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள், ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள். கொஞ்சம் நில்லுங்கள். உங்கள் கணவர் மிகவும் நல்ல மனம் படைத்தவர் ஜோதா. அந்த கடவுள் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும். முதன்முறையாக இந்த ராஜ்யத்தில் நாங்கள் பாதுகாப்பாக உணர்கிறோம் ஜோதா. ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள், ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள், ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள், ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள், ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள். ஆச்சரியமாக இருக்கிறது ஜோதா. ராஜபுத்திரர்களின் ராஜ்யத்தில் முகலாய பாஷாவிற்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். அவரை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். இவ்வாறு நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வேகமை தவிர. ஷெஹன்ஷா பிரஜைகளின் மனதில் மெதுமெதுவாக இடம் பிடிக்கின்றார். சிவானி தேஜ்வந்தை விடுவித்தார். இப்பொழுது வரியை ரத்து செய்து விட்டார். ஷெஹன்ஷா மாறிவிட்டார். அவருடைய உணர்வுகள் வெளியில் வருகின்றது. தாங்கள் என்னிடம் கூற வந்த பொழுது நான் அதை கேட்டும் கேட்காதது போல் இருந்து விட்டேன். ஆனால் தாங்கள் இப்பொழுது செய்த காரியம் என் இதயத்தை தொட்டு விட்டது. இப்பொழுது என் இதயம் என்னையே எதிர்த்து விட்டது. நான் தங்களை உடனே சந்திக்க வேண்டும் ஷெஹன்ஷா. தாங்கள் செய்த இந்த நல்ல காரியத்திற்காக உங்களை வாழ்த்த வேண்டும். ஜோதா பேகம், நான் என்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். இப்போது நான் உங்கள் முன்பு என் தலை குனிந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஜோதா பேகம், நான் மீண்டும் தங்களிடம் கேட்கிறேன். தாங்கள் திரும்பவும் ஆக்ராவிற்கு என்னோடு வருவீர்களா? முகலாய சாம்ராஜ்யத்தின் ஷாயின்ஷா இங்கு வந்திருந்தார்.
உன்னை அழைத்துச் செல்வதற்காக. அவர் உன்னிடம் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டிருப்பார். அவர் ஒன்றும் அவ்வளவு பெரிய தவறு செய்துவிடவில்லையே, அதற்கு அவருக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஷெகன்ஷா சிவானியையும் தேஜ்வந்தையும் மன்னித்து விட்டார். மாளிகையிலேயே அவருக்கு வேலை போட்டு கொடுத்திருக்கிறார். நீ செல்ல வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என்பதை மட்டும் புரிந்து கொள். அது போதும் ஜோதா. தீர்த்த யாத்திரையின் வரியை ஜோதாவிற்காக ஜலால் ரத்து செய்து விட்டான். ஜலால் இந்து மதத்தை நெருங்கிக் கொண்டே செல்கிறான். ஆனால் தன் மதத்தை விட்டு விலகிக் கொண்டிருக்கிறான். இவை அனைத்திற்கும் காரணம் அந்த ஜோதா பேகம்தான். ஆதாப் மகாராணி அவர்களே. நான் தங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும். நிச்சயமாக மகாராணி. மகம், நடந்த விஷயங்களுக்கு நான் வருத்தப்படுகிறேன். தாங்கள் செய்த தவறும் சிறிதானதல்ல என்று நான் நினைக்கிறேன். ஆனால் தாங்கள் இந்த ராஜ்யத்திற்காக எவ்வளவோ செய்திருக்கிறீர்கள். ஜலாலுக்காக தாங்கள் செய்த தியாகம், இவை எல்லாவற்றையும் மறக்க முடியாது. மகாராணி அவர்களை, நான் செய்த அனைத்தும் ஜலாலின் நன்மைக்காகத்தான். ஆனால் ஜலால் அனைத்தையும் மறந்து விட்டான். சில சமயம் தன் தாயிடம் மகன் கோபித்துக் கொண்டால் அந்த தாய் அவனை எவ்வாறு சமாதானம் செய்ய வேண்டும் என்றுதான் யோசிக்க வேண்டும். நான் ஷெஹன்ஷாவினுடைய நலன் விரும்பிதான் என்று மீண்டும் ஷெஹன்ஷாவிற்கு நிரூபித்து காட்ட வேண்டுமா? அப்படி இல்லை, அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஜலாலுக்கு அனைத்தும் நன்றாக தெரியும். தங்கள் மீது கோபமாக இருக்கிறான் என்று எனக்கு தெரியும். இன்றும் அவன் உங்கள் மீது மரியாதை வைத்துள்ளான், மதிப்பு கொடுத்து வருகிறான். ஆதலால் தான் தங்களுக்கு அவன் தண்டனை அளிக்கவில்லை. தங்களிடமிருந்து அவன் விலகிவிட்டான். இருப்பினும் தங்களை பதவியை விட்டு விலக்கவில்லை. அனைவருக்கும் முன்பு தங்கள் மரியாதையை காப்பாற்றியிருக்கிறான். மகம், தாங்கள் செய்த தவறால் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. நான் இங்கு தங்களை குறை சொல்லவோ தங்கள் மீது பழியை போடவோ வரவில்லை. தாங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள், ஆதம் கானம் தான். ஆனால் ஜலால் மீது தங்களுடைய விசுவாசம், அவன் மீது வைத்திருக்கும் அன்பு மீதும் எனக்கு சந்தேகமில்லை. காயங்கள் அனைத்திற்கும் மருந்து இருக்கின்றது மகம், ஆனால் சரியான மருந்தை இட வேண்டும். இப்பொழுது தாங்கள் தான் யோசிக்க வேண்டும், ஜலாலை எவ்வாறு சமாதானம் செய்வதென்று. இந்த உறவு தொடர்ந்தால்தான் அதனால் ஜலாலுக்கும் தங்களுக்கும் நன்மை உண்டாகும். நான் விடைபெறுகிறேன். தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். குதாஃபிஸ். குதாஃபிஸ். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் மகாராணி. நான் இதுவரை அந்த ஜலாலிற்காக நிறைய செய்துவிட்டேன். இனி இல்லை. என் மகன் ஆதகம் கானின் உரிமையை அதிகமாக தட்டி பறித்து விட்டேன். இப்போது உண்மையை கூறுகிறேன். இனி அந்த ஜலால் என்னை பற்றி என்ன நினைக்கிறான் என்று கவலைப்பட போவதில்லை. நல்லதுக்கோ இல்லை கெட்டதுக்கோ. இனி நான் செய்ய வேண்டியவை அனைத்தும் என்னுடைய மைந்தன் ஆதகம் கானின் நலனை கருதியே இருக்கப் போகிறது. இனி எனக்கு ஆதகம்தான் எல்லாமே. இப்பொழுது தாங்கள் தான் யோசிக்க வேண்டும், ஜலாலை எவ்வாறு சமாதானம் செய்வதென்று. இந்த உறவு தொடர்ந்தால்தான் அதனால் ஜலாலுக்கும் தங்களுக்கும் நன்மை உண்டாகும். நான் விடைபெறுகிறேன். தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். குதாஃபிஸ். குதாஃபிஸ். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் மகாராணி. நான் இதுவரை அந்த ஜலாலிற்காக நிறைய செய்துவிட்டேன். இனி இல்லை. என் மகன் ஆதகம் கானின் உரிமையை அதிகமாக தட்டி பறித்து விட்டேன். இப்போது உண்மையை கூறுகிறேன். இனி அந்த ஜலால் என்னை பற்றி
என்ன நினைக்கிறான் என்று கவலைப்பட போவதில்லை. நல்லதுக்கோ இல்லை கெட்டதுக்கோ ஜினி, நான் செய்ய வேண்டியவை அனைத்தும் என்னுடைய மைந்தன் ஆதகம் கானின் நலனை கருதியே இருக்கப் போகிறது. இனி எனக்கு ஆதகம்தான் எல்லாமே. என்னவாயிற்று? மைனாவதி, ஜோதா உணவருந்த வரவில்லையே, எங்கே சென்றாள் அவள்? மகாகாளிக்கு பூஜை செய்வதற்காக அவள் கோயிலுக்கு சென்றிருக்கிறாள். வந்து கொண்டே இருக்கிறாள். தாங்கள் உணவருந்த ஆரம்பியுங்கள். மைனாவதி, நீ ஜோதாவின் மனதை மாற்ற முயற்சி செய்தாய் அல்லவா? அவள் இன்னும் நம் மாப்பிள்ளையை மன்னிக்கவே இல்லையா? இன்னும் அப்படி என்ன கோபம்? எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், சிவானி அவர் மன்னித்து விட்டார் என்ற செய்தி அவள் கேட்ட பிறகு அவளுடைய மனதில் சிறு மாற்றத்தை பார்த்தேன். ஆனால் அவளுக்கு ஆக்ராவிற்கு செல்ல விருப்பமில்லாது போல் தோன்றுகிறது. கவலை கொள்ளாதே பார்மல். எனக்கு ஜோதாவை பற்றி நன்றாக தெரியும். அவள் போக்கில் விட்டுவிடு. நிச்சயம் நம்முடைய ஜோதா அவள் வீட்டிற்கு திரும்பிச் செல்வாள். தாயே, தாங்கள் கூறுவது போல் நடந்து விட்டால் நான் ஆமீரில் உற்சவமே நடத்தி விடுவேன். தந்தையே. ஜோதா, வெகு நேரம் பூஜையில் அமர்ந்து விட்டாயா? ஆம் தந்தையே, தானம் செய்ய சிறிது நேரமாகிவிட்டது. உணவருந்த நேரமாகிவிட்டது. வா, வந்து உட்காரு. தந்தையே, நான் முட்டாள்தனம் செய்து விட்டேன். நான் எல்லையை மீறி பிடிவாதம் பிடித்து விட்டேன். நான் செய்தது கூட சரியல்ல. என்ன விஷயம்? பூஜை செய்யத்தானே அங்கு சென்றாய். திரும்ப வரும்பொழுது ஞானத்தை பெற்றுவிட்டாயா என்ன? ஜோதா, சரியான சமயத்தில் நம் தவறை திருத்திக் கொண்டால் அது நன்மை பயக்கும். தந்தையே, நான் என் தவறை சரி செய்ய விரும்புகிறேன். நான் ஆக்ராவிற்கு திரும்பி செல்ல விரும்புகிறேன். உண்மையாகவா ஜோதா? என்ன கூறினாய்? திரும்பவும் கூறு. நான் என்னுடைய வீட்டிற்கு செல்ல விரும்புகிறேன். ஷெஹன்ஷாவிடம். ஜோதா, இன்று நீ என் மனதில் உள்ள சுமையை குறைத்து விட்டாய் அம்மா. நான் இப்போதே ஏற்பாடு செய்கிறேன். விடிந்ததும் நீ உன்னுடைய பயணத்தை துவங்கலாம். தந்தையே, இன்று இரவே நான் இங்கிருந்து புறப்படலாமா? இரவா? இல்லை ஜோதா, நீ இரவில் பயணம் செய்யக்கூடாது. நாளை காலை நல்ல நேரம் பார்த்து நீ இங்கிருந்து புறப்படலாம். மைனாவதி, தன்னுடைய வீட்டிற்கு செல்வதற்கு நேரம் காலம் பார்ப்பதற்கு அவசியம் என்ன வந்தது? ஜோதா ஆக்ரா செல்ல விரும்புகிறாள். இன்றிரவே செல்ல விரும்பினால் அவள் இரவே செல்லட்டும். அவளுடைய பாதுகாப்பிற்கு நான் அவளது சகோதரர்களை அனுப்புகிறேன். நீ சென்று தயாராகு ஜோதா. மைனாவதி, ஷெஹன்ஷாவிற்கும் அவரது குடும்பத்திற்கும் தேவையான பரிசுகளை ஏற்பாடு செய். தாங்கள் இப்பொழுது உணவருந்துங்கள். எனக்கு உணவருந்து இப்போது அவசியம் இல்லை. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.